ஹாய் கைஸ், இட்ஸ் டியர்ஸ் மம். நார்மலாகவே டிசம்பர் சேண்டில் ஸ்னோ அதிகமாகவே இருக்கும். இந்த வருஷம் சொல்லவே வேணாம், ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த சீசனில் எங்கே பார்த்தாலும் கோல்டு காஃப் ஃபீவராகவே தான் இருக்குது. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரே கோல்டு தான். 1 வீக்காக டேப்லெட் போட்டும் கூட ஒன்றும் வேலைக்காகலை. கடைசியாக நம்ம நாட்டு மருத்துவம் தான் கை கொடுத்துச்சு. நொச்சி தலையை ஒரு லீஃபாக பறித்து அதில் நிறைய ஒயிட் பர்க் இருந்துச்சு. அதையெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான இலையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். வச்ச நொச்சி தலையை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அதில் க்ளீன் பண்ணி வச்ச நொச்சி தலையை போட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தென் இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வைக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த லீஃபோட ஃப்ளேவர் அதுக்குள்ளே இறங்குனா ரொம்ப நல்லது. அதனால் அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு ஈக்குவலான பிளேஸில் வச்சுட்டு நம்ம கீழே உட்காந்து நல்லா ஆவி பிடிச்சிடலாம். இதில் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. மறக்காமல் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியலும் சுரக்காய் கூட்டும் தான் ரெடி பண்ணலான்னு காயெல்லாம் கட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு அவரைக்காவோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். சுரக்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுனால மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நான் குட்டி குட்டி சைஸஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காவை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு ஒரு வெங்காயம், அப்புறம் சுரக்காய் கூட்டுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். நான் அவரைக்காய் பொரியல்லையுமே சும்மா ஒரு அரை தக்காளி ஒரு தக்காளி போடுவேன். மோஸ்ட்லி சுரக்காய் கூட்டுக்கு தக்காளி கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். இப்போது அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு அவரைக்காய் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே கொஞ்சம் பூண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்து இது கூடவே கொஞ்சம் மஞ்சள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா பூசணிக்காய், 1 கப் பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா குக்கரில் மூடி விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் பாசிப்பருப்பு விசில் வந்துடுச்சு. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் போட்டு அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம், அவரைக்காய் பொரியல், தென் அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. மதிய லஞ்சுக்கு எப்போவுமே 2 வகையான காய் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதிகமான அளவுக்கு வெஜிடபிள் எடுத்துக்கணும். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.